தருமபுரி என்கிற கிராமத்தில் ரவி ராஜுங்கிற 2 அண்ணன் தம்பி வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ராஜ் ரொம்ப கவலையோடு அழுதுகிட்டே இருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த கண்ணா, ராஜ் எதுக்காக அழுதுகிட்டே இருக்கப்பா, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னா. அப்போது ராஜ், அண்ணா, சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் எங்கள் அப்பா. ரவி, ராஜ், நீங்கள் 2 பேரும் நான் சொல்கிறத கேளுங்கப்பா. நம்ம தொழில் ரொம்ப நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் என் நண்பனோட அலகாபாத் சென்று வியாபாரத்தை கொஞ்சம் முன்னேற்றலான்னு நினைக்கிறேன். அதனால் நான் அலகாபாத் செல்ல இருக்கேன். நீங்கள் பத்திரமா இருங்க. நான் வர்றதுக்கு சில மாதங்கள் ஆகும். அது வரையும் வீட்டையும் தம்பியையும் நீ பார்த்துக்க ரவி. ராஜ், அண்ணன் சொல்கிறத கேட்டு நடந்துக்கப்பா. வீட்டை பார்த்துக்கோ. சரிங்கப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க. தம்பியை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். நீங்கள் பத்திரமா இருங்க. போயிட்டு வாங்கப்பா. அப்பா போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் அண்ணா கவலைப்படுற மாதிரி தெரியல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்கள் அண்ணா மறுநாள் காலையிலே எழுந்திரிச்சு சொத்தை பிரித்தான். அதுபடி மாட்டோட முன்பகுதி எனக்கும் பின்பகுதி அவனுக்கும், தென்னை மரத்தோட அடிப்பகுதி எனக்கும் மேல் பகுதி அவனுக்கும், போர்வ பகலில் எனக்கும் இரவில் அவனுக்குன்னு பிரித்தான். அதுபடி கேட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வேற எந்த வழியும் இல்லை. மாட்டுக்கு புல் வைக்கிறது, தண்ணி காமிக்கிறது என் வேலை. பால் கறந்து அதில் வர்ற பசாம வச்சிடுவான். மரத்துக்கு நான் தண்ணி ஊற்றுவேன். ஆனால் அவன் தேங்காயெல்லாம் பிடுங்கி விற்று அவன் செலவு பண்ணிப்பான். அதே போல் பகல்லாம் போர்வை என்கிட்ட இருக்கும். இரவு நேரத்தில் அவன் போர்வையை எடுத்துப்பான். நான் அந்த குழுவில் ரொம்ப நடுக்கத்தோடு இருப்பேன். இப்போ சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, நான் சொல்கிறபடி கேளு. மாட்டுக்கு தண்ணி புல் காட்டாத. அவன் பால் கறக்க வரும்போது அவனை விடாது. அதுபோல் போர்வை பகலெல்லாம் உன்ட்ட இருக்கும். நைட்டு அவன் தூங்கும் பின்னாடி பகலில் போர்வையை நினச்சி வச்சிரு. அதுபோல் தென்னை மரத்துக்கு அடியில் முள்வெளியை கட்டிடு. அவன் அப்புறம் தேங்காய் பறிக்க முடியாது. இது செய்கிறதுனால உங்கள் அண்ணன் மனசு மாற வாய்ப்பு இருக்குது. சரிங்கண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணா. ராஜ் கண்ணா சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டான். மறுநாளே அதை செயல்படுத்தினான். இதை பார்த்த ரவி தான் செஞ்ச தப்பை உணர்ந்தான். அதற்கு பிறகு ரவியும் ராஜு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற வேலையை பகிர்ந்து செய்தார்கள்.